எனக்கெல்லாம் மூச்சு வாங்கலே, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் என்ன லைட்டாக வாங்குது. வர்ற வழியில் அப்படியே ஒரு சின்ன ஒரு டீ பிரேக்கை நிறுத்தியிருக்கோம். லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது அங்கே நீங்கள் ரொட்டி போடுறாங்க, அப்படியே ப்ளேன் டீ போடுறாங்க. போவோம், இன்னும் நமக்கு 1 hour இருக்குது. ஆமாம், இல்லை ப்ளேன் டீ வருது. இதோ நமக்கு ப்ளேன் டீ வருது. அப்படியே ப்ளேன் டீ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து சுட சுட அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. அப்படியே சுட சுட கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து இஞ்செல்லாம் அப்படியே மேலாலேயே மிதக்குது. செம்மையாக இருக்குல்ல? ஓகே, அது ஒருக்கு நாங்கள் வந்த பைக். ப்ளேன் டீயை பற்றி ஏதாவது பெருமையாக சொல்கிறாரு போல நினைக்கிறேன். வராரு. தனஞ்சன், உங்களோட ப்ளேன் டீயோட அனுபவம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ப்ளேன் டீ வந்து இங்கே 60 ரூபா. ஓகே, நாங்கள் எங்கட இது முடிச்சிட்டோம். இனி நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. நாங்கள் இன்னும் போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தூரம் தான் இருக்குது. நடுவில் மழை வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஒரு சைடில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல மழை அப்படி அடித்து ஊற்றுது. எங்களுக்கு இன்றைக்கு வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியுமோ தெரியலை. நாங்கள் 2 பேரும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ஆட்ட வீடியோவும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு மலைக்குள்ளே இப்படி ஒரு வீடியோன்னு கண்டிப்பாக நீங்கள் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ கைஸ், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் ஆகியிருக்கோம் போகிறதுக்கு. செம்ப மலை பேச்சு கூட வருது, இல்லை தடுங்குது. எங்களை பைக்கை வந்து முன்னுக்கே பார்க் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ள டிக்கெட் கவுண்டர்கிட்ட போயிட்டுருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கண்டிப்பாக இருக்காது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதாவது வர்றவங்களெல்லாம் கூப்பிட்டு போக வாகனங்கள் வருது. அது வந்து அந்த கேட் வரைக்கும் மட்டும்தான், அது கேட்டுக்குள்ளே எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் நடந்து தான் போகணும். கண்ணு கெட்டின தூரத்தில் ஒரு 2 ஃபாரினர்ஸ் வராங்க. அவங்களும் செம்மையாக நனைஞ்சு தான் இருக்காங்க. இந்த நாங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஷாப்பிங் பேக் ஒன்று எடுத்து நாங்களும் இந்த மாதிரி போட்டு போயிருக்கலாம். ஆமாம், பேஞ்சு நாங்கள் பாருங்கள், நாங்கள் இருக்கிற நிலைமையை காட்டலாம். இதுதான் சீக்கிரியா கல்லுன்னு நினைச்சிடாதீங்க, இது இல்லை, இன்னும் நாங்கள் போயிருக்கு. ஒருத்தர் போதுண்டா சாமின்னு சொல்லி ஹாய், how do you feel? Feel good? Yes, feel good. Bye. பார்த்தீங்களா, அவரே சொல்றாரு மலையில நனைஞ்சுக்கிட்டு இப்படி போயிட்டு வர்றதெல்லாம் நல்ல ஜாலியாக இருக்கான். எங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்கு. மழை ஒன்று தான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. இருந்தாலும் யாராவது காலையிலேயே வாரீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் மழை எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வாங்க. எங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கக்கூடாது. நடக்காது, வெயிலுக்கு தான் நீங்கள் வருவீங்க. देसी है ओ ओ ஐடி கொண்டு அத்தனை பேர் நான். இந்த இடத்துல தான் நாங்கள் டிக்கெட் எடுக்கணும். இந்த இடத்துல டிக்கெட் எடுத்த ஒரு ஆளுக்கு 100 ரூபா, 2 பேருக்கு 200 ரூபா டிக்கெட். இது தான் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கான், இந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கான், நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னாங்க. ஒன்று மட்டும்தான் சொன்னானுங்க. இல்லை அவங்க ஒரு வார்த்தையில் இங்கிலீஷில் ஒரு வார்த்தையில் நிறைய அர்த்தம் இருக்குது. ஆமாம், இந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுறதா 2 ஸ்கேன் பண்ணுங்க பாப்பா. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கையில் இருந்த டிக்கெட் வந்து நனைஞ்சிருக்கு. ஸோ அவங்ககிட்ட நான் கேட்டேன், நனைஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் யார்? நான் யாரு? நீங்கள் யார்? அதுதான் தெரியாமல் இருக்கிறேன். நான் ஒரு வேற லெவல் அனுபவம். அதை சொல்லணும் என்ன அடிக்கடி. ஆமாம், நாங்கள் வேற லெவலில் தானே இருக்கோம். குடையோட வந்திருக்கவங்க சேஃபு. நான் கூட இல்லாமல் வந்திருக்கேன், நாங்கள் தான் மாசு. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா எங்களோட 2 பக்கமும் இருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் குளம் இருக்கு, இந்த பக்கம் குளம் இருக்கு. தெரியுதா? கொஞ்சம் தெரியுற மாதிரி ஏதோ புகை மூட்டமாக தெரிகிறது. வியூ
வியூ பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையாக இருக்குது. இங்கிட்டும் சரி இந்த பக்கமும் சரி. இதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் நாங்கள் உங்களுக்கு தரோம், நீங்கள் அதை பாருங்கள்.
டிகிரி ஓவியங்கள், அதாவது ஓவியங்களை வந்து எங்களுக்கு ஷூட் பண்ண தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் கேமரா ஃபோட்டோஸ் இருக்குது தானே, அந்த ஃபோட்டோஸை வச்சு நாங்கள் ஆட் பண்ணி நாங்கள் வந்து அதில் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சுற்றி ஒரு படியில் ஏறி வந்தோம். அதுக்காக தான் வந்தோம். நிறையவே வந்து ஓவியங்கள் டேமேஜ் ஆகியிருக்கு. காரணம் வந்து அதை டச் பண்ணுறாங்க, அதை வந்து அந்த கீறுறது அப்படி இப்படின்னு. ஸோ வர்றவங்க தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளோட புராண காலத்து விஷயங்களை நாங்கள் தான் பாதுகாக்கணும். பாருங்கள் எப்படி படி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இல்லை நீங்கள் இறங்கினீங்கடா, சரி இறங்கு. இந்த அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த படியில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்க்க போகிறவங்க நாங்கள் இறங்குறோம், பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ முதல்ல ஏறுற படியை பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்து பாருங்கள் எப்படி படி இருக்குன்னு சொல்லி. இதால் தான் முதல் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் இந்த படியில் தான் வந்திருக்கணும். இப்போ எல்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க. இங்கே வருங்க, நான் எங்கே படுத்துருக்கேன். சொல்லுங்கள், நீங்கள் இப்போ எவ்வளோ காலமாக இங்கே இருக்கீங்க? இங்கே உங்களுக்கு ஓடக்கூடாது இன்டர்வியூ பண்ணும்போது. அவரோட நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது இப்படியெல்லாம் ஓடிட்டு தெரியக்கூடாது. அவரோட விளையாட்டை காட்டுறாரு. இது ஏதோ பெக்கெட்னு நினச்சிட்டாரு, சாப்பிட்ற ஐட்டம் நினச்சிட்டாரு. ஸோ இதை வந்து பிடுங்கிறதுக்கு பார்க்குறாரு. நோ, உங்கள் இன்டர்வியூக்கு நன்றி, நாங்கள் போயிட்டு வரோம், பாய். இது வந்து மேலே ராஜா இருக்காரா இல்லையான்னு கேட்டுட்டு போகணும். ஸோ அதுக்கு உண்டான அந்த அவர் வந்து இன்னைக்கு தான் உட்காந்துருப்பாரு. ராஜாவோட பிஏ இன்னைக்கு உட்காந்துருப்பாரு. இப்படி வந்து நாங்கள் கேட்கணும், மேலே ராஜா இருக்காரு. சரி அப்போ நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி போட்டாரு. எத்தனை மணிக்கு நடுவில் இருந்தாலும் நாங்கள் இப்போ அதால தான் போய் ஆகணும். மலைப்பாம்பா கழுத்தில் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா? வேணும். எவ்வளோ வரும்? 300 பெருசா? ரைவணுவா? நான் ரைவணுவா? கிடைக்காதானே? வாங்க. ஓகே, இப்போ நம்மளோட தனுஜன் என்ன செய்ய போகிறாருன்னா, அண்ணா கிட்ட பாம்புகள் இருக்குது. இதோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் சின்னது மலைப்பாம்பு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பெட்டியில் இருக்க வாய்ப்பு இருக்குது. தனுஜன் என்ன செய்ய போகிறாருன்னா, அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறாரு. நாங்கள் தனுஜன் ட்ரை பண்ண போகிறத நாங்கள் வந்து தூரத்தில் இருந்து பார்க்க போகிறோம். ஸோ தனுஜன் தயவு செஞ்சு உங்கள் ஃபோன், தனுஜன் உங்கள் ஃபோனை தரவும். அந்த ஃபோன்ல இருந்து இப்போ நான் பாம்பு கிட்ட போய் கடிக்காது தானேன்னு சொல்லி ஓகே பாருங்க அடுத்ததா சார் கைத்து மேலே நடக்க போறார். உங்களுக்கு இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட அனுபவம் என்ன மாதிரி இருக்கு? ஊறுது, வேற கூசுது, நெளியுது, ஊறுது, இந்த மாதிரி. அண்ணா கிட்ட வந்து நில்லுங்க அண்ணா, இந்த மாதிரி பல வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ பாருங்க எப்படி செம்மல்ல இங்கொன்று இருக்குது பெருசு. இது போதும் பார்த்தீங்கன்னா 1-3 ரைட் ஜி. இங்கே லாஸ்ட் போஸ் இங்கே பாருங்க. ரைட், அப்படி இருங்க. செம்ம. எவ்வளோ கனகனமாக வச்சுருக்கிறீங்களா இது? அண்ணா சாப்பாடெல்லாம் எப்படின்னா அப்படியா? இது வெள்ளக்காரன் இந்த புல்லு கழுத்தில் போட்டு எடுக்கிறதுக்கு ஃபோட்டோஸ். ரைட், கடிக்காது. இது சுற்றி விலங்குது, காட்டில் இருக்குது போல. இது இன்னும் வளரும். இந்த மருந்து சைஸ் வரும். இவர் வந்து இப்போ சுற்றி டைட் பண்ணும் தானே? அது காட்டில் இருக்கக்குள்ள. இப்போ நான் குட்டியில் வழக்கு இருக்குது தானே? ஆமாம், இப்போ பழகு இருக்கு. சரி, இப்போ பழகி இருக்கனால அவர் டைட் பண்ண மாட்டார். இல்லையான்னு எப்படி உங்களுக்கு போடுமா? அதுதானே உங்களை நல்ல பழக்கம் தானே? இது யாருக்கும் அப்படிதான். கூட நம்ம மற்ற மாதிரி தெரியாது, அவங்க அப்படி தெரியாது. ரைட். ஓகே 300 தானே? என்ன? ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். வரோம், பாருங்கண்ணா. பாய்ண்ணா. சரிதானே? என்ன சரி, எங்கேருந்து வராது? கொடுமண்ணா. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பாம்பு அப்படின்னு போது கழுத்தில் போட்டு இப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன்னா, ஸோ நல்லா இருந்துச்சு.
கொஞ்சம் கையில் அப்படியே வாடால ஊறும் போது தான் கொஞ்சம் எனக்கு லைட்டாக பயமாக இருந்துச்சு, எங்கே முறுக்கி கிறுக்கிதுன்றதோ தெரியலன்னு சொல்லி. மற்றும்படி சூப்பராக இருந்துச்சு. அடிமேல் அடி வச்சு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இறங்கலாம் இல்லாது, மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் சர்க்கிள்கள் இருக்குது. ஸோ மெதுவாக ஸ்லோவாக வரணும். ஓகே, நாங்கள் இங்கே தான் சாப்பிட வந்து நிற்கிறோம். சாப்பிட்றதுக்கு உள்ளே அப்படியே காட்டுறேன் பாருங்கள். உள்ளே சாப்பாடெல்லாம் வச்சிருக்கணும். சாப்பிட்டு எப்படி ருசியாக இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கடையின் பேர். ஐயா தமிழ் பேசுவார், ஆனால் கடையின் பேர் சிங்களத்தில் இருக்காது, எங்களுக்கு பேர் தெரியல. நாங்கள் ஐயாட்டே கேட்போம் என்ன மாதிரி, எவ்வளோ நாள் செய்கிறாரு என்ன மாதிரி சொல்லி நாங்கள் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறோம். இதில் சாப்பாடுகளோட ப்ரைஸ் எல்லாமே அவர் போட்டிருக்கணும். இதில் எவ்வளோத்துக்கு ப்ரைஸ் வருதுன்னு சொல்லி அதுவும் சிங்களத்தில் தான் இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. இடம் வந்து நல்ல ஒரு கூலாக இருக்குது. இப்போ என்னதுக்கு இங்கே சனம் ஆக்கள் இல்லைன்னு சொன்னால் டைம் வந்து அந்த டைம் வந்து போயிடுச்சு. சோறு இருக்குது, சாப்பாடுக்கு ரைஸ் இருக்குது, ஒயிட் ரைஸ் வந்து நல்லா சுட சுட இருக்குது. நல்லா வாசனைக்காக பேசுவோம். இது என்ன சாப்பாடு? கிழங்கு. ஓ, மரவள்ளி கிழங்கு. நீ சைவ மாதிரியே ஒரு ஃபீலிங். இது பைத்தங்க. இல்லை நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அப்போ சிகிரியா போயிட்டு அப்படியே சாப்பிட்றதே காட்டி அங்கே போனதெல்லாம் வீடியோ பண்ணிட்டு அப்படியே வந்து அவங்க போடுவாங்க நல்லா சாப்பாடு. அதான் உங்களோட கடையை வீடியோ காட்டி போட்டு வரும். ஓகே, சுட சுட இருக்கு, ஆவி பறக்க இருக்கு. இப்போ என்னத்துக்கு உங்களோட கோப்பையில் காட்டுறேன்டா, இதில் நீங்கள் போட்ட 3 ஐட்டம் நான் சாப்பிட மாட்டேன். எல்லாருக்கும் வர சொல்லி போடுவேன். இல்லை அதுதான் கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. அதான் நீங்களே சொல்லுங்க, நான் உங்களே. என்ன ஐட்டம் இது? கீரை. இது வந்து மெயின் டிஷ்ஷை காணோம். சிக்கனை காணோம். சிக்கன் சிக்கன் ரெண்டு தாங்க. ஓகே, சிக்கன் குழம்பு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். செம்ம பசி வேறு. இப்போ டைம் ஆகிடுச்சு தானே, நல்ல டைம் ஆனதில் எங்களுக்கு பயங்கர பசி. அதாவது காலையில் நாங்கள் வந்ததில் இருக்கு சோறு இப்போ தான் சாப்பிட்டோம். இப்போ டைம் வந்து 4 மணி ஆச்சு, 4:30 ஆச்சு. செம்ம உரைப்பாக இருக்குது. சிக்கன் குழம்பு செம்ம உரைப்பாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்கும் அது. இந்த பக்கம் கூடுதலாகவே இந்த மாதிரி தான். அதாவது என்ன சொல்கிறது, நல்ல சத்தான சாப்பாடுகள், மரக்கறி வகைகள் அந்த மாதிரி தான் சமைப்பாங்க சிங்கள. ஆமாம். அதோட என்னென்னா இங்கே வந்து நாங்களே போட்டு சாப்பிட்லாம். இப்போ வீடியோ கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க, நாங்களே தான் போட்டிருக்கோம் சாப்பாடு. எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். ப்ரைஸையும் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நல்லா அமைதியாக இருக்குது. நீங்கள் சீரியா பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுவாங்க, வந்து சாப்பிடுங்க. ஏனெண்டா நம்மளுக்கா தமிழ்லையும் பேசுகிறாரு, தமிழும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. எல்லாத்தையும் குழச்சிட்டு சும்மாவே கோழிக்கறி நல்லா உரப்பாக தான் இருக்குது. இதில் மிளகாயும் வச்சுருக்காரு. ஏறா இல்லை இப்போ சிக்கனை சாப்பிடல தானே நினைக்கிறேன். சாப்பாடும் ஒரு சாதாரண விலையாக தான் இருக்கும். எனக்கு இந்த பக்கம் கூட
அப்படி வந்து விலைக்கு விற்க மாட்டாங்க. விலைக்கு என்ன சாப்பிடுவோம். கடிச்சு பாருங்க, குளிக்குது. புளியா அப்போ வந்து குரக்காய் உரக்காண்டா குரக்காய்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு கலரை புளிக்காக போடுவாங்க. புளி மாதிரி ஐட்டம். ஊரை இப்போ என்ன கடைசியில் தனியாக சாப்பிட வச்சிட்டீங்க, எல்லாம் போயிட்டீங்கல்ல. உட்காந்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து 600 ரூபா வருது 2 பேருக்கும். எங்களுக்கு ஓகேயா இருந்துச்சு. நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணி வைங்க. சாப்பிட்டுட்டோம், ரொம்ப உரப்பாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கொலம்போக்கு போகலான் இருக்கோம். ஸோ பை பை காய்.